Hey all, welcome back to my channel Need to Needles. இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்கே தான் பார்க்க போறோம். லாஸ்ட் செஷன்ல என்னெல்லாம் டீல் பண்ணியிருந்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இன்ட்ரோடக்டரி பார்ட்க்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அதை வந்துட்டு ஒரு 2 வீடியோவா பிரேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்து இந்த ஆல்கே பாருங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ கம்மிங் டு ஆல்கே டிஸ்கஸ் பண்ணலாமா? Algae வந்துட்டு it is a simple thalloid autotrophic chlorophyll bearing and aquatic freshwater and marine both organisms அப்படின்னா என்ன? இது simple structure-ஆ இருக்க போது as we know thalloidனா என்ன அப்படின்னா ஒரு simple structure தான் லைக் பிளான்ட் பாடி தான் அதுவும். பட் அதுக்கு வந்துட்டு ட்ரூ ரூட்ஸ் இருக்காது, ஸ்டெம்ஸ் இருக்காது, நோ ட்ரூ ஆர்கன்ஸ் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு லைக் டார்ஜி வென்ட்ரல் பொசிஷன்ல ஒரு லீஃபை வந்துட்டு சாயில்ல வச்சிருந்தா எப்படி இருக்கும், அதுதான் தாலஸ். வெரி சிம்பிள். ஒரு லைக் பிளேட்டை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு கிரீன் பிளேட் வந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் தாலாய்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஆட்டோட்ரோபிக். ஆட்டோட்ரோபிக்னா என்ன? So autotrophic is nothing but what? Chlorophyll bearing. It can prepare its own food. So own food prepare பண்ணுது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா chlorophyll இருக்கணுமா? So it is chlorophyll bearing. மெயினா அக்வாட்டிக்கா தான் இருக்க போகுது. லைக் மாய்ஸ்ட் கண்டென்ட் எதுல எல்லாம் இருக்கோ அதுல தான் இதை நம்ம பார்க்க முடியும். So algae is simple thalloid autotrophic chlorophyll bearing and aquatic organism. They occur in moist stones, soils and wood. இதெல்லாம் பார்க்கலாம். Then some occur in association with fungi which is lichen and animalsனா sloth bear. So fungi கூட ஒரு association இருந்துச்சுன்னா அதுதான் lichen. Sloth bear கூட that is animal கூடயும் ஒரு association இருக்கும். இதுல வந்துட்டு sloth bear. See இங்க பாருங்க, அந்த green fur இருக்கா, ஏன் ஃபார் கிரீன் கலர்ல இருக்கு? இட் இஸ் டியூ டு ஆல்கே. ஸோ வந்துட்டு ஸ்லோத் பியர் கூட ஒரு அசோசியேஷன்ல இருக்கும், மியூச்சுவல் அசோசியேஷன். அண்டர்ஸ்டுட்? ஸோ then forms and size of algae is highly variable. Variable form and algae size இருக்கு. அல்ல மைக்ரோஸ்கோபிக் யூனிசெல்லுலார் ஃபார்ம்ஸ். கிளமைடோமோனாஸ்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு யூனிசெல்லுலார் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கும். வேறஸ் வோல்வாக்ஸ் வந்துட்டு ஒரு கொலோனியல் ஃபார்ம்ஸா இருக்கும். கொலோனியல் ஃபார்ம்ஸ் இஸ் நத்திங் பட் காலனிஸை ஃபார்ம் பண்ணி இருக்க போகுது. லைக் மெனி செல்ஸ் டுகெதர் ஃபார்ம்ஸ் அ காலனி, அதுதான் கொலோனியல் ஃபார்ம். அதுக்கு எக்ஸாம்பிள் யாரு? வோல்வாக்ஸ். Then filamentous form. Filamentous form is nothing but filaments ஒரு appearance இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா யூலோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் very important as far as plant kingdom is concerned. So remember microscopic unicellular forms யாரு? Chlamydomonas. Whereas colonial form that is volvox யாரு example? Colonial form care example Volvox and filamentous forms Eulothrix and Spirogyra. Understood? Pictures பார்த்தாலே தெரியும். It is unicellular colonies இருக்கு, Spirogyra filamentous இருக்கு and Eulothrix and Spirogyra filamentous இருக்க போகுது. Then coming to reproduction. Reproductionல 3 types of reproduction இருக்கும். Remember, ஒன்னு vegetative reproduction, asexual reproduction and sexual reproduction. So coming to vegetative reproduction, what does it mean? Vegetative reproductionல வந்துட்டு fragmentation அப்படிங்கிற இது இருக்கும். Fragmentationனா என்ன? See, ஒரு பாடி சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா அது ஃப்ராக்மெண்ட்ஸா நமக்கு பிரேக் ஆக போகுது. ஈச் ஃப்ராக்மெண்ட் will develop into a new thallus. நிறைய பீசஸா பிரேக் டவுன் ஆக போகுது. அந்த ஈச் பீஸ் வந்துட்டு நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட், அதாவது ஒரு மெச்சூர் தேலை கொடுக்க போகுது. அதுதான் fragmentation. Then coming to asexual reproduction, by the production of spores. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, asexual reproductionனாலே spores வரும். Sexual reproduction அப்படின்னாலே நமக்கு gametes வரும். So again and again I am repeating, asexual reproduction na spores இருக்கும், sexual reproduction na gametes இருக்க போகுது. So asexual reproduction by the production of spores, that is zoospores வந்துட்டு most common ஆன spores. Zoospores வந்துட்டு flagellated இருக்க போகுது. Flagellated is nothing but அதுக்கு flagella இருக்கும். Flagella எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். That is for motility க்கு ஹெல்ப் பண்ண போகுது.
So they germinate to give rise to new plants. And the spores வந்துட்டு spores வந்துட்டு எப்பவுமே favorable condition வரும்போது நமக்கு ஒரு new plant form பண்ணும். Understood? Clear? Then coming to sexual reproduction, it is through fusion of two gametes. As I said, sexual reproduction என்ன இருக்கும்? Gametes இருக்கும். Asexual reproduction என்ன இருக்கும்? Spores இருக்க போகுது. Then coming to reproduction, sexual reproduction in detail, isogamous, anisogamous, and oogamous. Again, three different type of sexual reproduction. Isogamous is fusion of gametes similar in size. Iso is nothing but similar than meaning similar or same. So அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா ஃபிளஜெல்லேட்டட்க்கு எக்ஸாம்பிள் யூரோத்ரிக்ஸ் அண்ட் நான் ஃபிளஜெல்லேட்டட்க்கு ஸ்பைரோகிராஃபி. ஐசோகேமஸ்னா சிமிலர் சைஸா இருக்கிற அந்த கேமெட்ஸ் வந்துட்டு ஃபியூஸ் ஆக போகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் யூலோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா. அந்த யூலோத்ரிக்ஸோட கேமெட்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபிளஜெல்லேட்டடா இருக்க போகுது, தட் ஹாஸ் மூவ்மெண்ட். whereas ஸ்பைரோகைரா வந்துட்டு நான் ஃபிளஜெல்லேட்டடா இருக்க போகுது. அதுதான் வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் எதுக்கு ஐசோகேமஸ். அனைசோகேமஸ் இஸ் நத்திங் பட் டிஃப்ரெண்ட். அனைசோனா டிஃப்ரெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்கிற டிஸ்சிமிலர் சைஸ்ல இருக்கிற அந்த கேமட்ஸ் ஃபியூஸ் ஆகும். அதுதான் அனைசோகேமஸ் யூடோரினா. இது ஒவ்வொரு பாயிண்ட்டும் கொஸ்டின் பா PY கேட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினா. ஸோ அனைசோகேமஸ் fusion of two gametes dissimilar in size, that is some species of Eudorina. Then oogamous வந்துட்டு fusion between one large non-motile static female gamete and a motile male gamete. See, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இத பாருங்க, ஐசோகேமஸ்னா என்ன? சிமிலர் இன் சைஸ்ல இருக்க அந்த கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகுறது ஐசோகேமஸ். அனைசோகேமஸ்னா பாருங்க, இங்க லார்ஜரா இருக்கு, இங்க ஸ்மாலரா இருக்கு, தட் இஸ் அனைசோகேமஸ். டிஸ்சிமிலர் இன் சைஸ். கம்மிங் டு ஊகேமி, இங்க வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, எக் வந்துட்டு பெருசா தட் இஸ் பிக்கரா இருக்கும், ஸ்டாட்டிக்கா இருக்கும், தட் இஸ் நோ மொட்டிலிட்டி இருக்காது. வேற ஸ்பெர்ம் ஆர் மேல் கேமெட்டுக்கு எப்படி இருக்கும்னா மொட்டிலிட்டி இருக்கும் த்ரூ ஃபிளஜெல்லா. மொட்டிலிட்டி இருக்கும் அண்ட் ஆல்சோ மொபிலிட்டி இருக்க போகுது. அதுதான் மொட்டைல் மேல் கேமெட், ஸ்மாலர் இன் சைஸா இருக்கும். எக்ஸாம்பிள் என்னன்னா ஓல்வோக்ஸ் அண்ட் ஃபியூக்கஸ். ஊகேமஸ்க்கு எக்ஸாம்பிள் ஓல்வோக்ஸ் அண்ட் ஃபியூக்கஸ். இதுக்கு அனைசோகேமஸ்க்கு எக்ஸாம்பிள் யூடோரினா அண்ட் ஐசோகேமஸ்க்கு எக்ஸாம்பிள் இஸ் வாட்டர் யூலோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா. Coming to benefits of algae, first benefit is what? Through photosynthesis, they fix half of the total carbon dioxide. Thus, photosynthesis nala they increase the level of dissolved oxygen. The over point it is from NCERT. Remember, each and every point is important. So class தரவா லிசன் பண்ணுங்க. Through photosynthesis, they fix half of the total carbon dioxide on earth and increase the level of dissolved oxygen. First point. Then they are the primary producers and basis of food cycle of all aquatic animals. These are the chief producers of food in aquatic environment. Okay va? So food cycle க்கு ஒரு பேஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Then coming to the third point, 70 species of marine algae ஃபுட்டா யூஸ் பண்றாங்க. சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன? போர்ஃபைரியா, லாமினேரியா அண்ட் சர்காசம். இந்த மூணு ஸ்பீஷிஸ், லைக் இந்த மூணு along with that 70 ஸ்பீஷிஸ்ல என்ன இருக்கும்னா these are marine algae and they are used as food supplements யூஸ் பண்றாங்க. Then coming to agar, agar is produced from Gelidium and Gracilaria. ஒவ்வொரு பெனிஃபிட்டும் ஒவ்வொரு கொஸ்டின் PYQல கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் டோன்ட் இக்னோர். agar வந்துட்டு produced from Gelidium and Gracilaria. It is used to grow microbes and in preparation of ice creams and jellies. You have heard about agar agar, right? Used in ice creams and jellies. The same thing is given over here. Then coming to benefits of algae, இன்னும் further ரெண்டு பாயிண்ட். இன்னொன்னு என்னன்னா hydrocolloids. Marine brown and red algae produce hydrocolloids, which is nothing but water holding substances. Like ஒரு ஸ்பாஞ்ச ஞாபகம் வச்சுக்கலாம், கரெக்டா? அது வந்துட்டு algine and carrageenan. Algine will be coming under brown algae and carrageenan will be coming under red algae. These are used commercially. These are called hydrocolloids. Then protein-rich unicellular algae called chlorella and spirulina are used as food supplements by space travelers. You can see over here. இத வந்துட்டு யாரு food supplements எடுத்துக்கிறாங்கன்னா space travelers. Each and every point of benefits of algae is very important.
ஸோ எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோரெல்லா அண்ட் ஸ்பைருலினா யாரு வந்துட்டு எடுத்துக்கிறாங்க? ஃபுட் சப்ளிமெண்ட்ஸா ஸ்பேஸ் டிராவலர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதோட இன்ட்ரோடக்டரி பார்ட் ஆஃப் ஆல்கே கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆல்கே அண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கவரிங் போத் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆல்கே டீல் பண்ணலாம். ஸோ இது பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆல்கேவோட நான் இந்த இதை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செஷன்ல யாருக்காவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஐ வில் ரிப்ளை யூ ஆல். So please like our videos, subscribe our channel. So thank you all. Let's meet in next video.